ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி. என்னுடைய சொந்தங்கள், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கிறோங்க. இந்த வீடியோ கேரளாவில் எடுத்ததுங்க. நான் 1 வீக் ஆச்சு. நான் வந்து ஊருக்கு வரதுனால அந்த டைம் வந்து கிடைக்கல, சரியாக வந்து வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. நான் வந்து பழனியில் வந்து தம்பிங்களும் மொட்டை அடிச்சனால அதெல்லாம் போயிட்டு அந்த ட்ராவல் எல்லாம் வந்து டைம் இல்லைங்க. இன்றைக்கி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. எல்லாம் மாறி மாறி தண்ணி குடிக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும்தாங்க பிரச்சனை இல்ல. குட்டீஸ்க்குலாம் நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். அவனுங்களுக்குலாம் ஏதோ ஒண்ணு சளி பிடிச்சிக்குமோ அப்படின்ட்டு. எனக்கு மட்டும்தான். ஓரளவு பரவாயில்லைங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால தான் சரி வாய்ஸ் குடுத்துருவோம். ரொம்ப நாள் வீடியோ வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு. ரொம்ப 2 மாசம் மேல ஆச்சு நான் வீடியோ எடுத்து போட்டு. வாய்ஸு சரியா கேட்கல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தாங்க ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல. உடம்பு வந்து சரியாயிருக்குது. நீண்ட நாள் ஆசைன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பழனி முருகரை போய் பார்த்துட்டு வந்ததுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 7 வருஷம் என்னோட கல்யாண நாள் முடிஞ்சு 8வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இன்னைக்கு தான் இந்த தடவ தான் வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன நிம்மதியோட நான் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். பசங்களுக்கு 3 பேத்துக்குமே ஹஸ்பண்டு 3 பேத்துக்குமே வந்து மொட்டை அடிச்சுச்சுங்க. பால் குடம் எடுத்து வந்து வேண்டியிருந்தோம். அது நல்லபடியா நிறைவேத்தியாச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வருஷமே நான் வந்து வருஷத்துக்கு ஒருக்க வந்து நாங்க பழனி முருகர போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் சுத்தமாவே போகவே முடியல. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தம்பிங்க பொறந்தாங்க. கொரோனா டைம் வந்துச்சு. கபிலன் குட்டி வந்து 2021ல பொறந்தாருங்க. நவிலன் குட்டி வந்து 2023ல பொறந்தாரு. ஏன்னா அடுத்தடுத்த கேப்பு அந்த வந்து போகறதுக்கான டைம் கிடைக்கலைங்க. எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் வந்து கூட்டிட்டு போறதுக்குள்ள கொஞ்சம் வந்து சிரமமா போயிரும் அப்டின்ட்டு, சரி கொஞ்சம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்டின்ட்டு ரொம்ப வருஷம் நீண்டுட்டே போயிடுச்சுங்க. இந்த வருஷம் கண்டிப்பா போகணும் அப்டின்ட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா, சின்ன குட்டிக்கு வந்து 3 வயசு ஆகப்போகுதுங்க. ஜூலை வந்தா 3 வயசு. இன்னமும் பார்த்தீங்கன்னா, நாங்க அங்க வச்சுட்டுருக்கோம். நாங்க 2 பேரும் பார்த்துக்கிறோங்களா, இங்க ஊர் சைடு வந்தோம்னா யாராவது புதுசா ஆள பார்த்தாங்க அப்படின்னாவே போமாட்டா. என்னையவே தூக்கிக்க சொல்லிருவா. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தா அங்க போயும் கூட. இத பார்த்தா எப்படி ஆவறதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம பையன பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து இந்த தடவ போலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேங்க. நான் வந்து நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நடந்துச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்மளையோட அவிங்க வந்து குஷி ஆயிட்டாங்கங்க. நம்ம போறதுன்னு சொன்னோனே, உடனே வந்து போலாம் போலான்னு ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிட்டாய்ங்க 2 குட்டிங்களும். வருஷம் வருஷம் பழனிக்கு எப்படி போவோம் பார்த்தீங்கன்னா, சின்னதாராபுரத்தில காளியம்மன் கோயிலுங்க. அந்த கோயில்லருந்து நாங்க வந்து கொடுமுடி வந்து தீர்த்தம் எடுக்க போவோம். தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நாங்க வந்து கிளம்பி போறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸுங்க. பத்தாததுக்கு இந்த காவடி தீர்த்தம்லாம் கொண்டு போறதுக்கு அதுக்கு தனி வந்து லாரி வந்து வச்சுக்குவாங்க. தீர்த்தம் எடுத்துட்டு அன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சாம்பார், ரசம் எல்லாமே நல்லா சூப்பரா எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பழனிக்கு போனதுக்கப்புறமா அங்க வந்து சாதம் ஏதோ ஒரு புளி சாதம், சுண்டலு, டீ, காஃபி ஏதோ ஒண்ணு இருக்குங்க. நைட்டு வந்து பழனியிலே எங்களுக்கு வந்து மண்டபம் இருக்குங்க. அங்கேயே நைட்டு வந்து தங்கிட்டு, வந்து 2 மணி, 3 மணியாட்டம் எழுப்பி விட்டுருவாங்க. நாங்க வந்து அடிவாரம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு, மறுபடியும் வந்து பால் காவடி எடுக்கணும். அன்னைக்கு காலையில வந்து எல்லாமே குடுப்பாங்க. வந்து எடுத்துட்டு, நாங்க அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நடந்து அடிவாரம் சுத்தி, அதுக்கு மேல மலைக்கு ஏறுவோம். நாங்க என்ன பண்ணிட்டோம், அன்னைக்கு வந்து தம்பிங்கலாம் வச்சுட்டு நம்ம அடிவாரம் சுத்துனா ரொம்ப நேரம் ஆகும் அப்டின்ட்டு, நாங்க வந்து ரோப் கார்ல போலாம் அப்டின்னு சொன்னாங்க எங்க அம்மா. அதுக்கு வந்து நாங்க வந்து ரோப் கார் போயிட்டோங்களா, பார்த்தீங்கன்னா, அது 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டாங்களா, நாங்க வந்து படிக்கட்டிலே ஏறில அப்டின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து இது வந்துட்டோங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பஸ் மாரி அந்த எலக்ட்ரிக்கல்ல வந்து விட்டுருக்காங்களா, சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபுல்லா இப்ப வந்து அடிவாரம் சுத்தணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க, அந்த இதுல ஏறிட்டீங்கன்னு வைங்களேன், சுத்தி எல்லாமே வந்து சூப்பரா காமிப்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. பசங்கள அடிவாரத்துல விட்டதோட சரிங்க. மேல மலை ஏறிட்டானுங்க அவனுங்களே. போற வழியில பார்த்தீங்கன்னா, மயில் நல்லா வந்து தோகைய விரிச்சுட்டு சத்தம் போட்டுச்சுங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து கடவுள் என்ன முருகர் அப்பனே வந்து என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாரி இருந்தது. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. என்னைக்கும் இல்லாத அவ்ளோ மன நிம்மதியோட நல்லபடியா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.